கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஒரு மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அவற்றை எவ்வாறு முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் பேசி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு எந்த மூலிகையின் பயன்பாடுகளை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். அன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வெற்றிலை கஸ்தூரி அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்டைக்காய் வகை சேர்ந்த ஒரு வகையான தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு வருடம் வரை வளரக்கூடிய ஒரு வகையான செடி வகை தாவரம். ரொம்ப அழகாக வெண்டைக்காய் எப்படி இருக்குமோ அதே போல் பூக்களை கொண்டிருக்கும். மஞ்சள் நிறமாக வெண்டைக்காயில் நம்ம பார்க்கக்கூடிய பூ இந்த வெற்றிலை கஸ்தூரியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊதா நிறத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். கொல்லிமலை பகுதிகளிலையும் குளிர் சார்ந்த மலைப்பகுதிகளிலையும் ஏற்காடு சம்பந்தப்பட்ட இடங்கள்லையும் மிக அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தாவரங்களில் இந்த வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிறது ஒன்று. வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக உணவுக்காக சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் கூட மருந்துக்காக அப்படின்னு சொல்லும்போது பசி தூண்டியாகவும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு பொருளாகவும் அதே போல் உடலில் இருக்கக்கூடிய குளிரை நீக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடை சரி செய்யக்கூடிய ரொம்ப அழகான ஒரு பொருளாகவும் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறத நம்ம பார்க்க முடிகிறது. வெற்றிலை கஸ்தூரியுடைய ரொம்ப முக்கியமான ஒரு குணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை பலப்படுத்துவது அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த கஸ்தூரி அப்படின்னு சொல்கிறது மான்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான வேதியியல் பொருள். அந்த கஸ்தூரிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை சீராக்கி இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்துவது அப்படிங்கிறது அந்த கஸ்தூரியுடைய ஒரு குணம். வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிற பேர் இதற்கு ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இலைகளை கசக்கி நம்ம முகர்ந்து பார்த்தோம்னா அந்த கஸ்தூரின்னு சொல்லக்கூடிய மானிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சுரப்பி எவ்வாறு வேலை செய்யுமோ அதே போல் ஒரு வேலை செய்யக்கூடிய திறன் இருந்ததுனால தான் இதற்கு வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிறது பேர். குணம் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தூண்டக்கூடியது. இன்றைக்கு சமீப காலமாக வித்தியாசமான ஒரு பிரச்சனை ஏற்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது கணவனுக்கு மனைவி மேலே ஒரு ஈர்ப்போ அல்லது மனைவிக்கு கணவன் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு சிறிது சிறிதாக குறிப்பாக 2 குழந்தை பிறந்த பிறகு ஒரு 35 வயதுக்கு மேலே மிக அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்யோன்யம் சிறிது சிறிதாக குறைந்து குறிப்பாக வேலை பார்க்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் சிறிது சிறிதாக குறைந்து அதுவே இன்றைக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கும் விவாகரத்துகளுக்கும் ஒரு காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பொதுவாக இது இன்றைக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது. இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே சமூகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வகையான உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெற்றிலை கஸ்தூரி. பொதுவாகவே இந்த வெற்றிலை கஸ்தூரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலை சூரணத்தையோ அல்லது அந்த விதையில் இருக்கக்கூடிய சூரணத்தையோ அல்லது அதோடைய வேரில் இருக்கக்கூடிய சூரணத்தையோ எடுத்து நன்றாக அரைத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது உடலில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட ஹார்மோன்களில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாற்றம் நன்றாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் அதே போல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன ஒப்புமை சரியாக இருக்கிறத பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் இயற்கையான முறையிலேயே குழந்தை உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி திருமணம் ஆகிறது, 2 பேருமே வேலை செய்கிறாங்க, குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்காக செயற்கை முறை கருவூட்டலை நாட வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஒரு 6 மாதம் உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, உணவுகளில் மாற்றம், அதே போல் தேவைப்பட்டால் ஆயுர்வேதத்தில் கொடுக்கக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகளை எடுத்து உடல் சுத்தப்படுத்திட்டு அதன் பிறகு இந்த வெற்றிலை கஸ்தூரியுடைய சூரணத்தை கணவன் மனைவி இருவருமே காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அப்படின்னு ஒரு 6 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு முயற்சி செய்து பார்க்கும்போது ஒரு 3-4 மாதத்திலேயே நல்ல செய்திகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இப்போ என்னோட ப்ராக்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா மெடிக்கலி கணவன் ஃபிட்டு, மெடிக்கலி மனைவி ஃபிட்டு, ஆனால் இருந்தாலும் இயற்கையாக குழந்தை பிறக்கலன்னு வரக்கூடியவர்கள் நிறைய பேரை நான் பார்க்குறேன்.
அந்த மாதிரி வரும்போது முதல்ல நம்ம செய்யக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு மனம் சம்பந்தப்பட்ட கவுன்சிலிங்கோ அல்லது அது சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சியோ, அது கூட இந்த வெற்றிலை கஸ்தூரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மருந்தை தான் 2 பேருக்குமே 6 மாதத்துக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டாக கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கும்போது எங்ககிட்ட வரக்கூடிய ஒரு 100 தம்பதிகளில் பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 60-70 பேர் இயற்கையான முறையிலேயே கருத்தரிக்கிறத பார்க்க முடிகிறது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த வெற்றிலை கஸ்தூரியுடைய ஒரு குணம்தான். இரண்டாவது, மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கு நமக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. வேலையில் இருக்கக்கூடிய அழுத்தம், வீட்டில் இருக்கக்கூடிய அழுத்தம், உணவு சாப்பிடுவதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம், அதே போல் மன அழுத்தம் இல்லை அப்படிங்கிற மன அழுத்தம் கூட இன்றைக்கு நிறைய பேருக்கு ரிட்டையர்டு ஏஜில் வரதை நம்ம பார்க்குறோம். 50 வயது வரலும் நல்ல பிஸியாக இருக்கார், 60 ரிட்டையர் ஆகுறாரு. ரிட்டையர் ஆன பிறகு ஒரு நாள் அவர் பார்க்குறதுக்கே எந்த வேலையும் இல்லை, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆயிடுறாரு. அப்போ என்ன ஆகுது, அதுவும் அவர்களுக்கு கடுமையான மன அழுத்தமாக மாறிவிடுகிறது. மன அழுத்தத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆன்டி டிப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளை ஒதுக்கி இந்த வெற்றிலை கஸ்தூரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு தேக்கரண்டி இயற்கையான ஒரு ஆன்டி டிப்ரெசன்ஸ் மாதிரி வெந்நீர்லேயோ பால்லையோ கலந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெற்றிடத்தை உருவாக்கக்கூடிய மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய காரணிகள் படிப்படியாக குறைந்து வரதை பார்க்க முடியும். அந்த மாதிரி குறைந்து வரும்போது சிறிது சிறிதாக சாதாரண விஷயங்களில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் மனம் சம்பந்தப்பட்ட அழுத்தம் குறைந்து மனதில் ஒரு அமைதியான வெற்றிடம் உருவாகி மனம் அமைதியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த 50 வயசுக்கு மேலே ஆகும்போது பார்க்கும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் ஆரம்பிக்கிற டைம். அதே போல் இன்றைக்கு வேலை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு எழுந்துக்கிறது, ஃபுட்டில் ஒரு கரெக்டான ஒரு ரொட்டீன் இல்லாமல் வேலையில் கடுமையான ப்ரெஷரோடு வர்றது, இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்பட்டு சின்ன வயசுலேயே சர்க்கரை சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துறத பார்க்குறோம். இதெல்லாம் குறைப்பதற்கு இந்த வெற்றிலை கஸ்தூரி ஒரு மிகச்சிறந்த மருந்து. வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து. கொஞ்சம் பெரிய ஊரில் மதுரை, சென்னையிலலாம் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு நாம் அளிக்க வேண்டும், எந்த நிகழ்வுகளுக்கு நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்பதை பற்றி ஒவ்வொரு வாரமும் நம்மிடையே பேசி வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இளைஞர்களிடம் பரவி வரக்கூடிய வன்முறை உணர்ச்சிகள் குறித்தும் குற்றங்கள் குறித்தும் உலகளாவிய அளவில் மிகப்பெரிய அளவிற்கு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த விவாதங்களின் அடிப்படையில் இளைஞர்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய வன்முறை சார்ந்த மாற்றங்கள் அல்லது அவர்கள் ஈடுபடக்கூடிய குற்றங்களுடைய தன்மை என்பது உலகம் முழுக்கவே கடுமையாகி இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் சமீபத்தில் உலகத்தையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அந்த சம்பவம் என்பது அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரிடா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோன்மேன் டக்ளஸ் என்கிற பள்ளியில், அந்த பள்ளியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு முன்னாள் மாணவர், ஒரு 15 வயதான ஒரு மாணவன், அவன் தானியங்கி இயந்திர துப்பாக்கியினால் அந்த பள்ளிக்குள் நுழைந்து சுட்டதில் 17 மாணவர்கள் உயிரிழந்தார்கள். உலகமே அதிர்ச்சியில் உறைந்தது. அமெரிக்காவில் மாணவர்கள் துப்பாக்கிச்சூடில் ஈடுபடுவதோ அல்லது பள்ளிகளில் இதுபோன்ற பள்ளிகள் மற்றும் பொது இடங்களில் இதுபோன்ற துப்பாக்கிச்சூடுகள் நடப்பதோ இது முதல் முறை அல்ல. பல சம்பவங்கள் இப்படி நடந்துவிட்டன. தனிப்பட்ட முறையில் நபர்களை சுட்டுக்கொள்வதும் இப்படி கூட்டான படுகொலைகளை செய்வதும் அமெரிக்காவில் வழக்கமான நடைமுறையாகிவிட்டது. இந்த இடத்தில்தான் இந்த பள்ளியில் அந்த 17 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தை ஒட்டி நடந்த அந்த இரங்கல் கூட்டத்தில், அந்த அஞ்சலி கூட்டத்தில் ஒரு மாணவி எம்மா கோன்சஸ் என்கிற ஒரு 17 வயது மாணவி ஒரு அற்புதமான ஒரு உரையை ஆற்றினார். அந்த உரை இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவிற்கு பரவலாக பரவிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்க மக்களினுடைய கூட்டு மனசாட்சியின் குரலாக அந்த பேச்சு அமைந்திருந்தது என்று சொல்ல வேண்டும். இளைஞர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய பாதுகாப்பற்ற நிலை குறித்து கடுமையான கேள்விகளை அரசை நோக்கி எழுப்புகிறார்கள் என்பதற்கு அந்த உரை சிறந்த ஒரு உதாரணம். ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் தலைவருடைய உரையை போன்றிருந்தது அந்த மாணவியினுடைய ஒரு உரை என்பது. அந்த மாணவி சொல்கிறார், நாங்கள் இந்த பள்ளி இனிமேல் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கும்
இங்கு துப்பாக்கிச்சூடு நடந்து 17 பேர் இறந்தார்கள் என்கிற ஒரு நிலையில் அந்த பள்ளியே அல்ல, துப்பாக்கிச்சூடு நடந்த கடைசி பள்ளியாக, அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு நடந்த கடைசி பள்ளியாக எங்கள் பள்ளி அமைய வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம் என்று அந்த மாணவி சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் பல அடிப்படையான கேள்விகளை அவர் அதில் எழுப்புகிறார். அதில் முக்கியமாக தொடர்ச்சியாக துப்பாக்கிச்சூடுகள் தொடர்பாக இவ்வளவு விவாதங்கள் நடந்த போதும் கூட துப்பாக்கிச்சூடுகளை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்கிற கேள்வியை அந்த மாணவி எழுப்புகிறார். அமெரிக்காவில் யார் வேண்டுமானாலும் துப்பாக்கி வைத்திருக்க முடியும், துப்பாக்கி வாங்க முடியும், அதுக்கு வயது வரம்பு கிடையாது, வேறு எந்த விதமான பின்புலமும் தேவையில்லை, எவர் வேண்டுமானாலும் துப்பாக்கி வாங்கலாம், அல்லது ஒரு சாதாரண துப்பாக்கியை தானியங்கி துப்பாக்கியாக மாற்றலாம், துப்பாக்கிக்கான உதிரி பாகங்களை கடையில் போய் ஒரு பிரெட் வாங்குவது போல வாங்கலாம், ஒரு ஆடை வாங்குவது போல போய் துப்பாக்கிகளை வாங்கலாம், அதில் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. அப்படி இருக்கிற போது அந்த மாணவி எழுப்பக்கூடிய ஒரு அடிப்படை கேள்வி, ஏன் அப்படி எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் துப்பாக்கி விற்பதை ஏன் அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் அந்த மாணவியினுடைய ஒரு கேள்வி. இவ்வளவு உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளை எவர் வேண்டுமானாலும் வாங்கலாம் என்பது அதற்கு அடிப்படை இருக்கிறது என்கிற போது அவர் ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்கிறார். நீங்கள் எதற்கு துப்பாக்கி கட்டுப்பாட்டு தடை சட்டத்தை உங்களால் கொண்டு வர முடியவில்லை, இவ்வளவு இளைஞர்கள் உயிரிழக்கிறார்கள், இவ்வளவு பொதுமக்கள் உயிரிழக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட ஏன் கொண்டு வர மறுக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதோடு மற்ற நாடுகளில் துப்பாக்கிச்சூடு நடந்தபோது, அது பிரிட்டனிலோ அல்லது ஆஸ்திரேலியாவிலோ துப்பாக்கிச்சூடுகள் நடந்தபோது அங்கே துப்பாக்கி கட்டுப்பாட்டு சட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகு அங்கே துப்பாக்கிச்சூடுகள் எதுவுமே நடைபெறவில்லை என்பதையும் கூட அவர் அதில் சுட்டி காட்டுகிறார். ஆனால் அமெரிக்காவில் என்ன நடந்தது என்று சொன்னால், ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு முக்கியமான இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை மேலும் வளர்க்கும்படியான பல விஷயங்கள் நடக்கின்றன. அதை அந்த மாணவி இந்த பேச்சிலே சுட்டி காட்டுகிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் ஒபாமாவினுடைய அரசு துப்பாக்கிகளை விற்பது தொடர்பான ஒரு கட்டுப்பாட்டை ஒன்றை கொண்டு வந்தது. அது என்னவென்று சொன்னால், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துப்பாக்கி விற்பதை தடை செய்யக்கூடிய சட்டத்தை ஒபாமா கொண்டு வந்தார். ஆனால் ட்ரம்ப் அதிபரான பிறகு அந்த சட்ட திருத்தத்தை அவர் கைவிட்டு விட்டார். அவற்றை எவருக்கு வேண்டுமானாலும் துப்பாக்கி விற்கலாம் என்கிற நிலையை கொண்டு வந்தார். இந்த புளோரிடாவில் உள்ள அந்த பள்ளியில் துப்பாக்கிச்சூடு நடத்திய ஒரு மாணவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர், வன்செயல்களில் ஈடுபடக்கூடியவர் என்பதால் தான் அந்த பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டார். ஆக மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் போய் கடையில் ஒரு துப்பாக்கியை வாங்க முடியும், அதை அவர் மற்றவர்கள் மேல் பயன்படுத்த முடியும் என்றால், துப்பாக்கியை வாங்கக்கூடிய நபரினுடைய பின்புலம், மனநலம் எதையுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் எந்த அடிப்படையில் துப்பாக்கியை விற்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு அந்த மாணவி கேட்கிறார், ட்ரம்பை பார்த்து கேட்கிறார், நீங்கள் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தீர்கள், இந்த சம்பவம் துரதிர்ஷ்டவசமானது என்று சொன்னீர்கள், ஆனால் நாங்கள் உங்களிடம் கேட்க விரும்புகிறோம், நீங்கள் தேசிய துப்பாக்கி கழகத்திடமிருந்து, அதாவது இந்த துப்பாக்கிகளை விற்பது தொடர்பான கொள்கைகளை வகுக்கக்கூடிய நேஷனல் ரைஃபிள் அசோசியேஷன் அவர்களிடமிருந்து எவ்வளவு லஞ்சமாக பெற்றீர்கள் என்ற ஒரு கேள்வியை அந்த மாணவி எழுப்புகிறார். சொல்லிவிட்டு அவரே பதிலும் சொல்கிறார், நீங்கள் 3 கோடி அமெரிக்க டாலர்களை நீங்கள் இதற்காக லஞ்சமாக பெற்றீர்கள் என்று அவர் சொல்லுகிற போது நாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் உரைகிறோம். இப்படித்தான் மனித உயிர்கள் விலை பேசப்படுகிறதா? கடந்த ஆண்டில் உயிரிழந்தவருடைய எண்ணிக்கையை அந்த மாணவி குறிப்பிட்டு சொல்கிறார். அப்படி பார்த்தால் ஒவ்வொரு உயிருக்கும் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய பணத்தின் அடிப்படையில் இவ்வளவுதான் விலையா, $5800 தான் விலையா என்று அவர் கேட்கிற போது உண்மையில் எப்படி துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு இன்றைக்கு அமெரிக்கா பலியாகி கொண்டிருக்கிறது, வன்முறை கலாச்சாரத்திற்கு பலியாகி கொண்டிருக்கிறது. அதுவும் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அடிப்படையான சீர்திருத்தங்களை கூட அவர் கைவிட்டு விட்டார் என்பதை பார்க்கிற போது இங்கும் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய வன்முறை கலாச்சாரம், இன்றைய இளைஞர்களுடைய மாணவர்களுடைய வன்முறை, இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் கத்திகளை வைத்துக்கொண்டு பன்செயலில் ஈடுபடுகிறார்கள், கத்தி குத்துகளில் ஈடுபடுகிறார்கள், அறிவாளிகளை வைத்துக்கொண்டு சண்டையிடுகிறார்கள். நாளைக்கு கள்ளத்துப்பாக்கிகளை அவர்கள் வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் என்னவாகும் என்பதை நினைத்து பாருங்கள். இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை அனுமதிக்கிற பெற்றோர்களை பற்றி கூட அந்த மாணவி பேசுகிறார். பெற்றோர்கள் எப்படி இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று. ஆக அமெரிக்காவிற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் கூட அந்த மாணவியினுடைய பேச்சில் ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய வன்முறை கருவிகளை மட்டுமல்ல, வன்முறை மனோபாவத்தையும் நாம் எதிர்த்து போராடுவது மிக மிக முக்கியம், மாற்றுவது மிக மிக முக்கியம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு நாளுமே ஒரு துறையை பற்றிய முழுமையான தகவல்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர்.
வணக்கம் நேயர்களே, விடியலை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த தமிழ் அறிஞர் பேராசிரியர் ராமநாதன். ஒரு பேராசிரியரா, தமிழறிஞரா, சொற்பொழிவாளரா, இன்னைக்கு பல விஷயங்களை பற்றி இவருக்கு நுணுக்கமான தகவல்கள் தெரியும். அப்படின்னாலும் கூடுதல் சிறப்பு சிலப்பதிகாரத்தை பற்றிய இவருடைய சொற்பொழிவுகள், இவரோட பார்வை, இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஒரு மூத்த தமிழ் அறிஞரா, பேராசிரியரா, ஒரு சொற்பொழிவாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பேராசிரியர், தமிழறிஞர் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் இலக்கியங்கள் பற்றின ஒரு முழுமையான ஒரு பார்வை இருக்கும். உங்களுடைய மாணவர்களுக்கு உங்களுடைய பணிக்காலத்தில் பல விஷயங்களை, இலக்கியங்களை பற்றி நிறைய நீங்கள் சொல்லியிருப்பீங்கனாலும் இன்றைக்கும் இந்த வயசுலேயும் உங்களுடைய சொற்பொழிவுகள் அப்படின்னா அதற்கான ஒரு தனித்துவத்தோடு இன்னைக்கு கேட்குறவங்கள நம்ம பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை பற்றின உங்களுடைய பார்வை, அதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயங்களையும் அதை நுணுக்கமா அடுத்தவங்க கேட்குறவங்களுக்கு பல தகவல்களோட கொண்டு போய் சேர்க்கிற பணியை நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படின்ற முறையில் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் முழுக்க சிலப்பதிகாரம் அப்படின்ற ஒரு படைப்பு, அந்த காப்பியத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதை பற்றின எல்லா தகவல்களும் நம்ம பேசணும். அப்படின்னா முதல்ல ஆரம்பத்தில் சிலப்பதிகாரம் அப்படின்ற இந்த ஒரு காப்பியம் உங்களுடைய பார்வை எந்த அளவுக்கு இது உங்களை ஈர்த்துச்சு? சிலப்பதிகாரம் தமிழ் மக்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த இலக்கியமாக விளங்குகிறது. இது கிபி 2ஆம் நூற்றாண்டில் தோன்றியதாக ஆராய்ச்சியாளர்கள் முடிவு செய்கிறார்கள். இந்த கதை கிபி 2இல் தமிழ் மக்களால் பெரிதும் அறியப்பட்ட கிராமிய கதையாக இருந்திருக்கிறது. எப்படி பாரத கதையும் இராமாயண கதையும் மக்களாலே வரவேற்கப்பட்டதோ அதுபோல கிபி 2ஆம் நூற்றாண்டில் கோவலன், கண்ணகி, மாதவி பற்றிய கதைகள் சமுதாயத்தில் மிகவும் அறியப்பட்ட செய்தியாக இருந்தது. இந்த செய்தியை அடித்தளமாக வைத்துக்கொண்டு இளங்கோவடிகள் ஒரு காப்பியத்தை உருவாக்குகிறார். அந்த காப்பியத்தில் அந்த காலத்தில், அதாவது கிபி 2இல் தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், தமிழ் அரசர்கள் எவ்வாறு நீதி செலுத்தினார்கள், ஒரு பெண் எவ்வளவு உறுதியாக ஒரு அரசனுக்கு முன்னாலே நின்று வழக்குரைத்து வெற்றி பெற்று அவள் ஒரு பத்தினி தெய்வமாக மதிக்கப்பட்டாள் என்ற செய்திகளெல்லாம் தமிழகத்தில் கிபி 2இல் பெருவழக்காக இருந்திருக்கிறது என்பதை சிலப்பதிகாரத்தின் வழிதான் நாம் அறிய முடிகிறது. அதனை இயற்றிய இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்ற கதையை ஒரு வரைபடமாக வைத்துக்கொண்டு அந்த காலத்து சமுதாய மக்களின் நேர்மை, நீதி, வாழ்க்கை முறை இவற்றையெல்லாம் சொல்லியிருப்பதை அறிகின்ற போது அதனை நன்றாக அறிந்து மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு, நான் எம்ஏ தமிழ் படிக்கின்ற போது என்னுடைய பேராசிரியர் சிதம்பரநாத செட்டியார் இதனை வற்புறுத்தி என்னிடத்திலே கூறியது என் உள்ளத்தை தொட்டது. அதனாலே 1960 இன்று வரையிலும் சிலப்பதிகாரத்தில் உள்ள நுணுக்கமான செய்திகளெல்லாம் நான் மக்களுக்கு எடுத்து சொல்லி வருகிறேன். கண்டிப்பாக சார். 50 ஆண்டுகளை கடந்தும் இன்னைக்கு இதை பற்றின ஒரு விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற பணிகளை நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்கன்னும் போது இந்த காப்பியத்தோட தனித்துவம் சார்ந்த பல விஷயங்களை நம்ம பேசணும். இதில் இளங்கோவடிகள் இப்படி ஒரு காப்பியத்தை உருவாக்கின விதத்தை பற்றி நமக்கு தெரியணும். ஏன்னா இதில் இருக்கிற கதாபாத்திரங்களும் சரி, இந்த ஒரு மேடை வடிவமைப்பு, ஒரு நாடக கலை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரம் சார்ந்தும் இந்த நாடக கலைனா இது மேடைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு இலக்கணம் வகுத்து கொடுத்த மாதிரியான ஒரு படைப்பா அந்த படைப்பு அமைஞ்சிச்சு இல்லைங்களா? ஸோ அவருடைய பார்வையில் அவர் என்ன மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் இப்படி ஒரு படைப்பை உருவாக்கினார், அதோட சிறப்பை பற்றி சொல்லுங்க. இளங்கோவடிகள் ஒரு துறவி, சமண சமய துறவி என்றாலும் வாழ்க்கை வரைமுறைகளை, மக்களின் பண்புகளை கண்ணகி வாயிலாகவும் மாதவி வாயிலாகவும் கோவலன் வாயிலாகவும் மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். சிலப்பதிகாரம்
5002 அடிகளை உடைய ஒரு காப்பியம். 3 காண்டங்கள், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்று 3 நாடுகளை பற்றி, சோழ நாட்டை பற்றி புகார் காண்டமும், பாண்டிய நாட்டை பற்றி மதுரை காண்டமும், சேர நாட்டை பற்றி வஞ்சி காண்டமும் நமக்கு ஒரு வரலாற்றையும் உணர்த்துகிறது. அவர் ஒரு கதை சொல்லுகிறார் என்றாலும் அந்த நாட்டினுடைய வளப்பம், மக்களுடைய வாழ்க்கை முறை, எப்படியெல்லாம் அரசன் நடந்து கொண்டிருக்கிறான், இந்த செய்திகளெல்லாம் ஒரு வரலாறாக நமக்கு காட்டுகின்ற முதற்காப்பியம். நீங்கள் அதை மறந்துவிடக்கூடாது. தமிழில் தோன்றிய முதற்காப்பியம் இன்று வரையிலும் அதை எல்லோரும் படிக்க, கேட்க, அதன்படி வாழ நினைக்கின்ற காப்பியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கண்டிப்பா சார். இந்த கதாபாத்திரங்களை பற்றி நம்ம பேசுவோம். இதில் கோவலன், கண்ணகி, மாதவி அப்படின்னு நம்ம சொன்னாலும் இதில் 3 பேருக்குமே தனித்துவமான சிறப்புகள் இருக்குது. இது குறை நிறைகள், பிரச்சனைகள் அப்படின்னு வந்தாலும் அவங்களோட வாழ்க்கை முறையில் நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லோருடைய பக்கத்துலேயும் ஒரு நேர்மை, ஒரு நியாயம் இருக்கிறத பார்க்குறோம். இந்த கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுங்கள். அதாவது அதில் வருகிற பாத்திரங்கள் பல இருந்தாலும் நமக்கு அறிவூட்டுகின்ற பாத்திரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் கோவலன், கண்ணகி, மாதவி, பாண்டியன் நெடுஞ்செழியன், சேரன் செங்குட்டுவன் இவர்களெல்லாம் பாத்திரங்களே தவிர மக்களுக்கு அறிவூட்டுகின்ற ஒரு அமைப்பாக நாம் தெரிந்து கொள்ளத்தக்க வகையிலே இளங்கோவடிகள் படைக்கிறார். இப்போ எடுத்துக்காட்டாக நீங்கள் அந்த காப்பியத்துக்கு தலைவன் கோவலன், அந்த காப்பியத்துக்கு தலைவி கண்ணகி, இவர்கள் இருவரையும் சார்ந்துதான் மாதவி, பாண்டியன், சேரன் எல்லோரும் வருகிறார்கள். இதில் என்ன வியப்பு என்றால் அந்த காலத்தில் கிபி 2 பெற்றோர் பார்த்து தங்கள் குழந்தைகளுக்கு திருமணத்தை முடிவு செய்தால் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது இன்றைய சூழ்நிலையில் பல்வேறு வகையாக மாறியிருந்தாலும் இன்னும் கூட சில நகரத்தார் சமுதாயத்தில் தந்தை தாய் பார்த்து பெண்ணை முடிவு செய்தால், பையனை முடிவு செய்தால் அவர்கள் ஒத்துக்கொண்டு அந்த திருமணம் நடக்கிறது. இதே செய்தியை இளங்கோவடிகள் மங்கள வாழ்த்து பாடலிலே சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? இருபெரும் குறவரும் ஒரு பெரு நாளால் மணமணி காண மகிழ்ந்தனர். கோவலனுடைய தந்தை மாசாத்துவான், கண்ணகியினுடைய தந்தை மாநாயகன் 2 பேருமே வணிகர்கள். அவர்கள் 2 பேரும் நம் குடும்பத்திற்குள்ளே உறவு வைத்து கொள்ளலாம் என்று தங்கள் மக்களுக்கு திருமணத்தை முடிவு செய்கிறார்கள். அவர் கண்ணகியோ கோவலனையோ கேட்கல. சங்க காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவன் தலைவியை சந்தித்து 2 பேருக்கும் மன ஒத்துமை இருந்தால் தான் திருமணம் நடந்திருக்கு. கிபி 2 பெற்றோர் பார்த்து திருமணத்தை முடிவு செய்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். அது இன்று வரையிலும் கூட தமிழ் மக்களாலே பின்பற்றப்படுகிறது. 1-2 வேறுபாடுகள் வேண்டுமானால் இருக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது, எல்லோரும் கண்டிக்கத்தக்க பாத்திரம் மாதவி என்று சொல்வார்கள். மாதவி ஒரு பரத்தை குலத்திலே பிறந்தவள், அதிலே கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் இளங்கோவடிகள் என்ன சொல்கிறார்? பிறப்பில் குன்றா பெருந்தோள் மடந்தைன்னு சொல்கிறார். மாதவியினுடைய பிறப்பு குறைவுடையதில்லை என்று இளங்கோவடிகள் சொல்கிறார். இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், சிலப்பதிகாரம் முழுமையும் மாதவியை பரத்தை என்ற சொல்லால் இளங்கோவடிகள் சொல்லவே இல்லை. அதனால் அது குறைவுடைய சொல் என்று நான் சொல்லவில்லை. சங்க காலத்தில் இற்பரத்தை, காதற்பரத்தை, சேரிப்பரத்தைன்னு 5 வகை சொல்லப்படுகிறது. பரத்தை ஒழுக்கம் என்பது தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வேண்டாம் என்று கருதினாலும் இருந்த ஒழுக்கம் என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. ஆனால் சிலப்பதிகாரத்தில் மாதவி கோவலனிடத்தில் வைத்திருந்த அந்த அன்பு, அவனிடத்திலே கொண்டிருந்த அந்த தொடர்பு தன்னுடைய இறுதி காலம் வரையிலும் அவள் காப்பாற்றினாள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரத்தை என்று சொன்னால்
இன்றைக்கு ஒருவனோடு வாழலாம், நாளைக்கு வேறொருவனோடு வாழலாம் என்ற தன்மையை மாதவி கடைப்பிடிக்கவில்லை. அதுவே மாதவியினுடைய சிறந்த குணம். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், கோவலன் மாதவியை பிரிந்து கண்ணகியோடு மதுரைக்கு போகிறான். அப்போது ஒரு கடிதம் எழுதுகிறாள் மாதவி. மாதவியை பரத்தை என்று சொல்கிறார்களே, அவர்களுக்கு நான் அதை சொல்லுகிறேன். அவள் எழுதுகிற கடிதம் என்ன? அந்த கடிதத்தை வாங்கிய கோவலன் பிரித்து பார்ப்பதற்கு நெடுநேரம் ஆயிற்றாம். ஏனென்றால் மாதவியோடு வாழ்ந்த காலத்து அவளுடைய கூந்தலின் மனம் அவள் வைத்திருந்த கடிதத்தில் உள்ள மண்பொறியிலே இருந்தது. அதை உடைக்க விரும்பவில்லை என்று இளங்கோவடிகள் சொல்கிறார். ஆகவே கோவலன் மாதவியை ஏன் பிரிந்தான் என்பது வேறு செய்தி. பிரிந்தாலும் அவளுடைய அந்த நட்பை அவன் மறுக்கவில்லை. அந்த கடிதத்திலே அவள் சொல்லுகிறாள், அடிகள் முன்னர் யானடி வீழ்ந்தேன் வடியா கிளவி மனக்குழல் வேண்டும். நீங்கள் குலப்பிறப்பாட்டியோடு மதுரைக்கு சென்றதற்கு நான் என்ன தவறு செய்தேன்னு கேட்குறா. இது இந்த கடிதம் நம் கண்களிலே கண்ணீரை வரவழைக்கும். அவன் ஒரு பரத்தை நினச்சா அவனை கண்ணகியிடத்துலேருந்து பிரித்து கூட்டி கொள்ளலாம். அவள் கேட்குறா, நீங்கள் குலப்பிறப்பாட்டியோடு உங்களுக்கு உரிமை உள்ள மனைவியோடு நீங்கள் மதுரைக்கு போனதற்கு நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்கின்ற ஒரு செய்தியினாலேயே மாதவி சிலப்பதிகார காப்பியத்தின் தலைவியாக கூட மாறிவிடுகிறாள் என்று சொல்லலாம். அடுத்தாற்போல் நாம் கண்ணகியை பார்க்கின்ற பார்வையே சிலப்பதிகாரத்தில் தலையாய பார்வை. இளங்கோவடிகளுக்கு கோவலன், கண்ணகி, மாதவி எல்லாம் பாத்திரங்கள் என்றாலும் அவர் நோக்கமெல்லாம் ஒரு பெண் பாத்திரம், ஒரு பெண் தெய்வம் தமிழ்நாட்டிற்கு வழிகாட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததால் அவளை அறிமுகப்படுத்துகிற போதே மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மன்னும் கண்ணகிங்கிறார். பெண்களெல்லாம் கையெடுத்து வணங்கினார்கள் என்று சொன்னால் சாதாரணமாக அப்படி வணங்க மாட்டாங்க, அது தெய்வத்தை தான் வணங்குவாங்க. ஆக தொடக்கத்திலேயே அவளை தெய்வமாக்குகிறார். பிறகு மாதவியோடு பல ஆண்டுகள் அவன் ஏன் வாழ்கிறான் என்பதற்கு பல்வேறு அடிப்படை காரணங்கள் இருந்தாலும் மாதவியை பிரிந்து கண்ணகி இடத்திலே வந்த பிறகு கண்ணகியை அழைத்து கொண்டு மதுரைக்கு பொருள் தேடப் போகிறான். போகிற வழியில் வேடுவர்களுடைய தெய்வம் சாலினி என்பவள், அவள் கொற்றவை வடிவத்திலே கொற்றவை ஏறப்பெற்று சொல்லுகிறாள். கண்ணகியை பார்த்து சொல்லுகிறாள், இவளோ கொங்கச் செல்வி குடமலையாட்டி தென்தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்து. அடிகளுடைய நோக்கம் என்ன? கண்ணகியை தெய்வமாக்க வேண்டும். அதற்கு இது முதற்படி. அடுத்தாற்போல் கூட வருகிற கவுந்தியடிகளும் கூட மாதரி என்ற இடைக்குல பெண்ணிடத்திலே கண்ணகியையும் கோவலனையும் அடைக்கலப்படுத்தப்படுகிற போது சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இப்பிறப்பில் இத்தகைய நல்ல தெய்வத்தை தவிர நான் வேறு தெய்வத்தை கண்டதில்லை என்று மாதரி இடத்திலே கவுந்தியடிகள் சமண சமய துறவி சொல்லுகிறார். இவ்வளவும் கண்ணகியை தெய்வமாக்குகிற தன்மை. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய பண்பாடு சார்ந்த பல பதிவுகள் இந்த காப்பியத்தில் அமைஞ்சிருக்கு இல்லைங்களா? நிச்சயமாக அமைஞ்சிருக்கு. அதுதான் அடிநாதமும் அதுதான். சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் சோழ நாட்டு மக்கள் எப்படி இருந்தார்கள், நீங்கள் இதெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும். நம்ம இப்போல்லாம் அந்த பூதம் இதெல்லாம் கதை தான் சொல்கிறோமே தவிர அந்த காலத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. சதுக்க பூதம்னு ஒரு பூதம் சோழ நாட்டில். அதுக்கு என்ன வேலைன்னு கேட்டால், யார் பொய்ச்சாட்சி சொன்னாலும் அவனை பிடிச்சி இழுத்தாந்து அந்த நாற்சந்தியிலே வைத்து அவனை அடித்து கொல்லும். இதை செய்துக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு நிகழ்ச்சி மணிமேகலை என்று தன் குழந்தைக்கு பெயர் வைக்கின்ற கோவலனுடைய விழா நாடென்றும் நடந்தது. விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற கோவலன் விழாவை விட்டுவிட்டு அந்த பூதத்திடத்தில் ஓடி வந்து
அந்த தாய் அழுகிறாள், எனக்கு ஒரே மகன், இவனை விட்டு விடு, பொய்ச்சாட்சி சொன்னவனை விட்டு விடு என்று கெஞ்சுகிறாள். அது சொல்லுது, நான் கண்டிப்பாக பொய்ச்சாட்சி சொன்னால் அவனை கொல்வேன். இது எதை காட்டுது? பொய்ச்சாட்சி சொல்கிறவன் தப்ப முடியாது, தெய்வம் கொன்றுவிடும். மக்களுக்கு ஒரு அச்ச உணர்ச்சி அது ஏற்படும். கோவலன் ஓடி வர்றான், ஓடி வந்து அந்த பூதத்திட்ட சொல்கிறான், உனக்கு உணவு தானே வேணும், என்னை எடுத்துக்க. அவனை விட்டு அவங்க அம்மா அழுகிறாங்க. இவனும் இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன், எவ்வளோ உயர்ந்த உள்ளம் பாருங்க. ஆனால் அந்த பூதம் சொல்லுது, நரகன் உயிர்க்கு நல்லுயிர் கொண்டு பரகதி இழக்கும் பண்பு இங்கு இல்லை. ஒரு கொடியவனுக்காக நல்லவனுடைய உயிரை நான் எடுக்க மாட்டேன். நீதியை பாருங்க. அதாவது ஒரு பூதம், ஒரு நாட்டுக்கு காவலாக இருக்கிற பூதம் தவறு செய்பவர்களை தண்டிக்கிறது. அரசனே தண்டிப்பானே, அரசனும் தண்டிப்பான், பூதமும் தண்டிக்கிறது. ஆகவே மக்களுக்கு நாம் இது வழக்கு போட்டு இதில் நாம் வெற்றி பெற்று அல்லது தோல்வியடைந்து துன்பப்பட வேண்டும் என்பதில்லை. தெய்வம் கேட்கும், அரசன் அன்றைய கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். அங்கே சதுக்க பூதம் அப்படிப்பட்ட ஒரு நீதியை செலுத்தியது என்று புகார் காண்டம் சொல்லுகிறது. மதுரை காண்டத்துக்கு வந்தால் பாண்டியனை பற்றி நான் முன்னரே சொன்னேன். அவன் நீதி தவறாதவன், நேர்மை உடையவன். அவன் தவறு செய்து விட்டான். என்ன காரணம்? இளங்கோவடிகள் இதை ரொம்ப அழகாக சொல்லுகிறார். பாண்டிய அரசன் நெடுஞ்செழியன் நேர்மை உடையவன், அவனுக்கும் நாக்கு தவறுவது இயற்கைதானே என்று நீங்கள் சொல்லக்கூடாது. அங்கே என்ன செய்தி? அரசவையிலே நடனம் நடக்கிறது. பாண்டியனும் அரசியும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாண்டிய மன்னனுக்கு அந்த நடன மங்கையின் மேல் ஒரு நாட்டம் ஏற்பட்டு விடுகிறது. இதை பக்கத்தில் இருந்த அரசி உணர்ந்து தனக்கு தலைநோவு வந்துவிட்டது என்று கோபித்து கொண்டு போய்விடுகிறாள். தலைவி போய்விட்டாளே அரசி என்று அரசன் அவளை சமாதானப்படுத்துவதற்காக அந்த புறத்திற்குள்ளே ஒரு காலை எடுத்து வைக்கிறான். ஒரு கால் அரசவையிலே இருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த பொற்கொல்லன், சிலம்பை திருடினானே பொற்கொல்லன், அவன் கோவலனை பிடித்து வைத்து அவனிடத்திலே இருந்த சிலம்பை பறித்து கொண்டு அரசனிடத்திலே சொல்லுகிறான், களவு போன தேவியின் சிலம்பு கிடைத்து விட்டது, அந்த திருடன் என் வீட்டில் தான் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். இது நேரத்தை பாருங்க. அவன் தன்னுடைய மனைவியை அரசியை சமாதானப்படுத்துறதுக்கு வேகமாக போகிறான். எதை சொல்லி சமாதானப்படுத்துறது நினைக்கிறதுக்கு முன்னால் இதை சொல்கிறான் அந்த பொற்கொல்லன். அப்போ அரசியனிடத்திலே உன் களவு போன சிலம்பு கிடைத்து விட்டது என்று சொன்னால் இந்த கோபம் போய்விடும் என்று அரசன் நினைத்து என்ன சொல்லிவிடுகிறான்? தாழ்பூங்கோதை தன்காச்சிலம்பு கன்றிய கள்வன் கையதாகில் கொன்ற சிலம்பு கொணர்கை ஈங்கனங்கிறான். அவன் தப்பாகவே சொல்லலை. அந்த சிலம்பை செய்தவனே அந்த பொற்கொல்லன். அவனுக்கு தெரியும் அரசமாதேவியின் சிலம்பு இதுதான். தாழ்பூங்கோதை பாண்டிமாதேவி தன்கார் சிலம்பு, அவளுடைய சிலம்பு கன்றிய கள்வன் கையதாகில், திருடிய கள்வன் கையிலே இருந்தால் கொன்ற சிலம்பு கொணர்க. என்ன சொல்லியிருக்கணும்? கொல்ல சிலம்பு கொணர்கன்னு சொல்லியிருக்கணும். அவனை கொல்வதற்கு சிலம்பையும் அவனையும் கொண்டு வான்னு சொல்லாமல் கொன்ற சிலம்பு கொணர்கன்னு நான் தவறி சொல்லிவிடுகிறான். ஏன் சொன்னாங்கிறதுக்கு ஒரு 10 அடி முன்னால் சொல்கிறார் இளங்கோவடிகள். இதெல்லாம் வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வினை விளை காலமாதலின் சினையலர் வேம்பன் தேரானாகி. ஊழ்வினை வந்துருச்சு, அவன் யோசிக்கவே இல்லை, அவனை அறியாமல் சொல்லிவிட்டான். தேரவில்லை. ஏன் தேரவில்லை? வினை விளை காலம் ஆதலின் சினையலர் வேம்பன் பாண்டியன் தேரானாகி. யோசிக்கலை. ஐம்பெருளு கேட்கணும், அமைச்சரை கேட்கணும், இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவன் விசாரிக்க சொல்லணும்னா நினைக்கலையாம். ஏன் நினைக்கலைன்னா மனைவி கோவிச்சிட்டு போயிட்டாலே, அவளை சமாதானப்படுத்துவதற்காக அவசரப்பட்டு சொல்லிவிடுகிறான். அதற்கு காரணம் அவனுக்கு வினை விளை காலம் வந்து விட்டது. அவனுக்கு அவ்வளவுதான் ஆயுள், அது முடிய போகிறது.
ஆகவே சொன்னானே தவிர பாண்டியன் நீதியிலே குறைந்தவன் இல்லை என்பதை ஒரு செய்தியோடு விளக்குகிறார். கண்ணகி வருகிறாள், வழக்குரைக்கிறாள், நிறுவுகிறாள், பாண்டியன் தவறு செய்து விட்டேன் என்பதை உணர்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்க, யானோ அரசன் யானை கள்வன். இந்த திருடுனது யார்? பொற்கொல்லன். யாருடைய சிலம்பு? கண்ணகியினுடைய சிலம்பு. அதை பறித்தது யார்? பாண்டியன் நெடுஞ்செழியன். அப்போ அந்த சிலம்பை திருடி இப்போ வச்சிருக்கிறது யார்? பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் திருடியிருக்கான். ஆக கண்ணகியினுடைய சிலம்பை திருடியது பாண்டியன் நான் தான். ஒரு அரசன் வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வழக்கெல்லாம் விசாரிக்கலை, அவனே தீர்ப்பு சொல்கிறான். தவறு செய்த அவனே யானோ அரசன், நான் அரசனே இல்லை, யானே கள்வன், நான் தான் கண்ணகியின் சிலம்பை திருடியவன். கெடுக என் ஆயுள், நான் இப்போவே சாக வேண்டியதான். உடனே செத்தும் போகிறான். இது எதை காட்டுகிறது என்றால், அரசர்களாக இருந்தாலும் தவறு செய்தால் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். இதெல்லாம் வாழ்க்கைக்கு சொல்லப்படுகிற நீதி. இன்றைக்கு நடைமுறையில் அரசர்கள் இல்லை என்றாலும் நாட்டை ஆளுகிறவர்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. தவறு செய்யக்கூடாது, மனம் அறிந்து தவறு செய்து என்பது வேறு, அரச நிலையிலே இருந்து தவறு செய்வது என்பது வேறு. சாதாரண மனிதன் தவறு செய்தால் திருத்தி கொள்ளலாம், ஒரு அரசன் தவறு செய்தால் அது சமுதாயத்தையே பாதிக்கும் என்பதைத்தான் இளங்கோவடிகள் இந்த எடுத்துக்காட்டின் மூலம் சொல்லுகிறார். இதுபோல சேர நாட்டிலும் ஒரு செய்தி வருகிறது. ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும், அதை ஆட்சி நடத்துகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்போதுமே பெண்ணை முதன்மைப்படுத்துவது இளங்கோவடிகளுடைய கருத்து. அது கண்ணகியாக இருக்கட்டும், மாதவியாக இருக்கட்டும், பாண்டிமாதேவியாக இருக்கட்டும், சேரமாதேவியாக இருக்கட்டும், வஞ்சிக்காண்டத்தில் இது வருகிறது. குன்றக்குறவர்கள் எல்லாம் என்ன ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். ஒரு விமானத்திலே ஒருவர் ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு போகிறார்கள். அது என்ன? கோவலன் கண்ணகியை அழைத்து செல்கிறான். இந்த காட்சியை குன்றக்குறவர்கள் பார்க்குறாங்க. இப்படி ஒரு காட்சியை நாம் உலகத்திலேயே பார்த்ததில்லையே, இனி நமக்கு இவள்தான் தெய்வம் என்று அவர்களெல்லாம் சேரன் செங்குட்டுவன் மலைவளங்காண வந்த இடத்திலே சொல்லுகிறார்கள். அவருக்கு ஒன்றும் புரியலை, ஏன்னா இது மதுரையில் நடந்த நிகழ்ச்சி, இது சேர நாட்டுக்கு தெரியல. அந்த அவையில் இருக்கிற சாத்தனார் என்ற புலவர் சொல்லுகிறார், எனக்கு தெரியும், நான் சொல்லுகிறேன் என்று சிலப்பதிகார கதையை சுருக்கமாக சொல்லுகிறார். அப்படி சொன்னவுடன் அரசன் மனைவி இடத்தில் கேட்கிறான், கோப்பெருந்தேவி இடத்தில் கேட்கிறான், இந்த 2 பேரில் கண்ணகி பாண்டிமாதேவி 2 பேரில் யார் சிறந்தவர் என்று நீ கருதுகிறாய்? நன்னா நீங்கள் யோசிக்கணும். எந்த தலைவனும் தலைவியை கலக்காமல் எந்த முடிவும் தமிழ்நாட்டில் எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு கூட பலரிடத்திலே உதவி கேட்டால் நான் வீட்டில் கேட்டு சொல்லுகிறேன் என்று சொல்வார்கள். ஏன்னா வீட்டில் கேட்குறது, இவன் தானே முடிவு செய்ய போகிறான்? இல்லை, தன் மனைவியின் கருத்தை ஆழ மனத்திலே வாங்கி செயலாற்றுகிற தன்மை இன்றும் இருக்கிறது, நேற்று இருந்தது என்பதைத்தான் அந்த சேரன் செங்குட்டுவன் கேட்கிறான். மனைவி கோப்பெருந்தேவி இடத்துல கேட்கிறான், இந்த 2 பேரில் யார் சிறவுன்னு நீ நினைக்கிறான்? அவள் சொல்கிறா, பாண்டிமாதேவி அரசன் இறந்த உடனே கணவனுக்கு காட்டுவது இல், கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல்லைன்னு இறந்து போயிட்டா, நம்ம அகல்நாடு நடந்து வந்து வருத்தப்பட்ட கண்ணகிக்குத்தான் நாம் பெருமைப்படுத்த வேண்டும். உடனே சேரன் செங்குட்டுவன் அவளுக்கு கோயில் எடுப்பதாக சொல்லி வடநாட்டுக்கு சென்று கல்லெடுத்து கோயில் கட்டி சிறப்பு செய்கிறான். இவை எல்லாம் எதை காட்டுகின்றன என்றால், பெண்மை, பெண்ணின் பெருமை, பெண்ணின் ஆற்றல் தமிழகத்திலே செழிக்க வேண்டும் என்று இளங்கோவடிகள் விரும்பினார் என்பதைத்தான் காட்டுகிறது.
நிச்சயமா சார். ஒரு மூத்த தமிழ் அறிஞரா, சொற்பொழிவாளரா, பேராசிரியரா நம்ம சிலப்பதிகாரம் அப்படின்ற ஒரு காப்பியத்தை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடங்களுக்குள்ளே இது எல்லா விஷயங்களையும் நம்மளால் சொல்லி தீர்க்க முடியாது. இருந்தாலும் இதோட சிறப்பு என்ன, முக்கியத்துவம் என்ன, இளங்கோ அடிகள் என்ன மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் மக்களோட வாழ்க்கையை பார்த்து இப்படி ஒரு காப்பியத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாரு, அவருடைய பார்வையில் ஒவ்வொரு கதாபாத்திரம், அதோட தனித்துவம், சிறப்புகள் என்ன, தமிழர் பண்பாடு நாகரீகம் என்ன, அதை பற்றின உங்களுடைய பார்வைகள்னு சில விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம். நன்றி. பல்கலைக்கழகங்களில் இருக்கும் புத்தகங்களை படித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அரிய தகவல்களை நமக்காக ஒவ்வொரு நாளுமே அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மார்ச் 1ஆம் நாள் பிறந்த நாள் காணுகிற திமுக கழகத்தினுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு இக்கட்டான சூழலில் தமிழகத்தை வழி நடத்தி செல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார். அவருக்கு நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை முதலில் நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். அவருக்கு ஜோசப் ஸ்டாலின் என்கிற சோவியத் நாட்டின் அதிபராக இருந்த அந்த தலைவரினுடைய பெயரைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் சூட்டினார். இயல்பாக அவருக்கு சூட்டுவதாக இருந்த பெயர் வேறு என்பதை நாம் அறிவோம். தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணா அவர்களையும் நினைவு கூறுகிற வகையில் ஐயாதுரை என்றுதான் அவருக்கு பெயர் முடிவாகி இருந்ததாகவும், பெரியாரை குறிப்பதற்காக ஐயா என்றும், அண்ணாவினுடைய இறுதி பெயராகிய துரை என்பதையும் சேர்த்து ஐயாதுரை என்று முடிவாகி இருந்ததாகவும், அப்போது 1953 மார்ச் மாதத்தில் சோவியத் நாட்டினுடைய அதிபராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இறந்து போன போது அந்த பெயரை இவருக்கு சூட்டினார். அதுவும் கடற்கரையிலே ஒரு பெரும் கூட்டத்திலே சூட்டினார் என்றும் நாம் படித்திருக்கிறோம். ஒரு மாபெரும் கூட்டத்தில் அந்த பெயர் சூட்டப்பட்டதாலோ என்னவோ, இன்று வரையில் மாபெரும் கூட்டங்களுக்கு இடையிலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறவராக தளபதி அவர்களை நாம் பார்க்கிறோம். அவர் இன்றைக்கு தமிழகத்திலே பொறுப்பேற்றிருக்கிற இந்த காலகட்டம், தலைவர் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் ஓய்வெடுக்கிற இந்த நேரத்தில் பேராசிரியர் அவர்களாலும் முன்னை போல மிக விரைந்து செயல்பட முடியாது உடல்நிலை இருக்கிற காலகட்டத்தில் தளபதி அவர்கள் திமுக கழகம் என்கிற ஒரு பேர் இயக்கத்தை வழிநடத்துகிற ஒரு முதன்மை பொறுப்பிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு விதமான அரசியல் சூழல்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. யாரெல்லாம் இயல்பாக உள்ளே வருகிறார்கள், யாரெல்லாம் திட்டமிட்டு தமிழக அரசியலுக்குள் திணிக்கப்படுகிறார்கள் என்று நாம் கருத்து சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு விதமான போக்குகள் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்றன. மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கிற அரசுகள் ஒன்று மக்களுக்கு எதிராக நடைபெறுகிறது, இன்னொன்று மக்களை பற்றி கவலைப்படாமல் நடைபெறுகிறது. மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மத்திய அரசு என்ன சொல்கிறதோ அதை மட்டும் கேட்டுக்கொண்டு நாற்காலியை காப்பாற்றி கொண்டால் போதும் என்கிற நிலையிலே ஒரு மாநில அரசு இருக்கிற நிலையில் வேறு வேறு புதியவர்கள் தமிழக அரசியலுக்குள் வருகிற கட்டத்தில் இன்றைக்கு திமுக கழகத்தை மட்டுமல்ல, திமுக கழகத்தின் வழி தமிழ்நாட்டை வழி நடத்த வேண்டிய சூழலில் நம்முடைய அருமை தளபதி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வருகிற இந்த பிறந்த நாள் அவருடைய வாழ்வின் ஒரு மிகப்பெரிய திருப்பமாக அமையப்போகிற ஆண்டுக்கான தொடக்கம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அடுத்த பிறந்த நாள் வருவதற்குள் பல்வேறு மாற்றங்கள் தமிழகத்தின் சூழலில் வரும். இன்னமும் பொறுப்பான இடத்திற்கு தளபதி அவர்கள் சென்று அமர்கிற கட்டமும் வரக்கூடும் என்று தோன்றுகிறது. எனவே தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இன்றைக்கு அவர் தொடங்கியிருக்கிற ஒரு பணி பாராட்டிற்குரியதாகவும் கழகத்திற்கு மிக தேவையானதாகவும் இருக்கிறது. தளபதி அவர்களே ஒரு அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார், திமுக கழகம் என்பது 3 அடுக்குகளிலே இருக்கிறது. மேலே இருக்கிற தலைமை அடுக்கிற்கும் கீழே இருக்கிற ஒன்றிய வட்ட செயலாளர்கள் என்கிற அடுக்கிற்கும் நேரடி தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. அது கழகத்தினுடைய குறையாகிவிடக்கூடாது என்கிற எண்ணத்தில் உடன்பிறப்புகளோடு ஒரு கலந்தாய்வு என்ற ஒரு கூட்டத்தை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். சென்ற மாதம் தொடங்கி இப்போதும் பிப்ரவரியிலே தொடங்கி மார்ச் இறுதி வரையிலே அந்த கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. இது வேறு கட்சியில் இப்படி நடந்திருக்கிறதா என்று நமக்கு தெரியாது. தலைமையில் பொறுப்பில் இருக்கிறவர்கள் நேரடியாக வட்ட செயலாளர்கள் என்கிற நிலையில் இருக்கிற தோழர்களோடு உடன்பிறப்புகளோடு கலந்து உரையாடி
அவர்கள் கருத்துக்களை அறிந்து எல்லா கருத்துக்களையும் அவர்கள் நேரடியாக சொல்லிவிடுவதற்கு தயங்கக்கூடும் என்பதால் அந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கு ஒரு வாக்குப்பெட்டி போல ஒரு பெட்டியையும் வைத்து அதில் அந்த கருத்துக்களையும் பெற்று கட்சியை சீராய்வு செய்து மறுபடியும் மேலும் கூடுதல் வேகத்தோடு கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பது மிக தெளிவான ஒரு செயலாக இருக்கிறது. இப்படி செயலிலே மட்டுமல்லாமல் சிந்தனையிலும் தெளிவாக பல செய்திகளை தளபதி அவர்கள் அண்மையில் ஒரு தமிழ் நாளேட்டில் வெளியான நேர்காணலில் சொல்லியிருக்கிறார். அந்த நேர்காணலில் வந்திருக்கிற செய்தியை கூட சிலர் வேண்டுமென்றே வில்லங்கமாக திரித்து சொல்ல முயன்று தோற்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். மிக குறிப்பாக சொல்லுவதென்றால், உங்களின் பாதை பெரியார் பாதையா அண்ணா பாதையா என்று கேட்கப்பட்ட கேள்வி கொஞ்சம் சிக்கலான கேள்விதான். எப்படி விடை சொன்னாலும் அதிலே ஒரு விமர்சனம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தளபதி அவர்கள் அந்த விடையை மிக சரியாக மட்டுமில்லை, மிக நேர்மையாகவும் வெளிப்படுத்தினார். எங்களின் பாதை அண்ணாவின் பாதை தான் என்றார். உடனே அதனை பிடித்து கொண்டு பெரியாரை தளபதி புறக்கணித்து விட்டார் என்று வேறு தொலைக்காட்சியிலேயே கூட வெளிப்படையாக சிலர் பேசியதை நாம் பார்த்தோம். ஆனால் அவர்கள் பிடிவாதமாக இரண்டாவது வரியை சொல்லுவதற்கு தயாராக இல்லை. எது உங்கள் பாதை, பெரியாரின் பாதையா அண்ணாவின் பாதையா என்று கேட்டபோது, எங்களின் பாதை அண்ணாவின் பாதைதான், ஆனால் அண்ணாவின் பாதை என்பதே பெரியார் பாதையின் தொடர்ச்சி தான் என்று மிக நுட்பமான ஒரு செய்தியை அவர் சொல்லியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சி தான் என்றால் ஏன் இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டும், அல்லது இரண்டுள் ஒன்றை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற கேள்வி வருகிறது. அதனுடைய தொடர்ச்சி தான், ஆனால் ஒரு சிறு வேறுபாடு இருக்கிறது. தேர்தலில் நேரடியாக பங்கேற்பது என்பதில் பெரியாரினுடைய பார்வைக்கும் பாதைக்கும் அண்ணாவின் பார்வைக்கும் பாதைக்கும் வேறுபாடு இருக்கிறது. பெரியார் அவர்களும் கூட தேர்தலை புறக்கணித்தவர் இல்லை, அதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பெரியார் தேர்தலில் நேரடியாக போட்டியிட்டதில்லையே தவிர எல்லா தேர்தல்களிலும் யாராவது ஒரு அணியை அவர் ஆதரித்துத்தான் இருக்கிறார். தேர்தலில் போட்டியிடுகிற ஒரு அணியை ஆதரித்து இவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னால் அது தேர்தல் பங்கேற்பு தான். எனவே பெரியார் அவர்களும் கூட தேர்தல் புறக்கணிப்பு என்பதை ஒரு நாடும் கையில் எடுக்கவில்லை. காரணம், தேர்தல் முறை சரியானதா தவறானதா என்பது ஒரு புறம் இருக்க, தேர்தலை விட்டால் வேறு வழி இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அதனை நாம் பின்பற்றியாக வேண்டும். எனவே பெரியார் அவர்கள் நேரடியாக தேர்தலில் பங்கேற்கவில்லை என்றாலும் தேர்தலில் பங்கேற்கிறவர்களை ஆதரிக்கிறவராக இருந்தார். அண்ணா அவர்கள் நேரடியாக தேர்தலில் பங்கேற்பது என்பதை தொண்டர்களின் கருத்தறிந்து முடிவெடுத்தார். அதுவும் அண்ணா அவர்களோ அல்லது தலைவர்களோ தனியாக எடுத்த முடிவில்லை. 1956 ஆண்டு திருச்சி மாநாட்டிலே தொண்டர்கள் வாக்களித்து மிக மிக பெரும்பான்மையானவர்கள் தேர்தலில் திமுக கழகம் போட்டியிட வேண்டும் என்று கருத்து தெரிவித்ததை அடிப்படையாக கொண்டுதான் 1957 திமுக கழகம் தேர்தல் பாதைக்கு வந்தது. எனவே தேர்தலில் நேரடியாக போட்டியிடுகிற நிலையில்தான் இன்றைக்கும் திமுக கழகம் இருக்கிறது என்பதால் இது அண்ணாவின் பாதை என்பதை அவர் தெளிவாக சொல்லி, ஆனால் இது பெரியார் பாதையின் தொடர்ச்சி தான். ஏன் பெரியார் போட்டியிடவில்லை, ஏன் அண்ணா போட்டியிட்டார் என்றால், இரண்டு தளங்களிலும் நாம் பணியாற்ற வேண்டும் என்பதுதான். எந்த தளத்தையும் புறக்கணிக்க முடியாது. தேர்தல் இல்லாமல் ஆட்சிக்கு வராமல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாமல் மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது. அதே நேரத்தில் தேர்தலில் மட்டுமே மூழ்கி இருந்தாலும் வேறு சமூக கருத்துக்களை துணிவாக சொல்ல முடியாது. எனவே இரண்டு தளங்களிலும் நாம் பணியாற்ற வேண்டியிருக்கிறது. பெரியார் அந்த தளத்திலும் அண்ணா அவர்கள் இந்த தளத்திலும் பணியாற்றினார்கள். நாங்கள் இந்த தளத்தில் பணியாற்றுகிறோம், அந்த தளத்தில் ஆற்றுகிற பணியை நிறைவேற்றுவதற்காக என்பதைத்தான் மிக நுட்பமாக தளபதி அவர்கள் எங்கள் பாதை அண்ணாவின் பாதை தான், ஆனால் அது பெரியார் பாதையின் தொடர்ச்சி என்பதை மிக நுட்பமாக சரியாக சொல்லியிருந்தார். நாம் இப்படி பார்க்கலாம். சுயமரியாதை திருமணங்கள் இந்த நாட்டிலே நடைபெற வேண்டும் என்பது பெரியார் அவர்களின் கொள்கை. அதனைத்தான் தேர்தலிலே வெற்றி பெற்ற அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு சுயமரியாதை திருமணத்தை சட்டமாகவே மாற்றி காட்டினார். எனவே அந்த தளத்தில் ஆற்றிய பணிகளுக்கான பயன்களை இந்த தளத்திலேயும் நாம் பெற வேண்டும் என்பதற்காக இரண்டு பாதைகளும் தேவைப்படுகின்றன. ஒன்று இன்னொன்றினுடைய தொடர்ச்சி தான். ஆனாலும் இந்த பாதைக்கும் அந்த பாதைக்கும் இடையில் ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கிறது என்கிற இத்தனை செய்திகளையும் உள்வாங்கி கொண்டு
நாங்கள் அண்ணாவின் பாதையில் நடக்கிறோம், ஆனால் அது பெரியார் பாதையின் தொடர்ச்சி தான் என்று அவர் சொல்லியிருந்த போதே செயல்திறனில் மட்டுமில்லை, தெளிவான சிந்தனையிலும் தலைவர் கலைஞர் அவர்களைப் போல தளபதி அவர்கள் தொடர்ந்து வருகிறார் என்பது தெளிவாயிற்று. அவருக்கு அவருடைய பிறந்த நாளில் நாம் அனைவரும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அறிவியலின் முன்னேற்றமும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியும் தான் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை அமைக்கிறது. அந்த வகையில் அறிவியலின் முன்னேற்றத்தை பற்றியும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை பற்றியும் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் தெரிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிறது பிட்காயின். கொஞ்ச நாளாக இந்த பிட்காயின் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட வருகிறது. அதில் இன்வெஸ்ட் பண்ணால் நிறையா பணம் கிடைக்குது, பண்ணலாமா, எப்படி பண்ணுறது, இப்படி போன்ற ஒரு கேள்விக்குறிகளாக நம்மக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பிட்காயினை பற்றி நம்ம பார்ப்போம். பிட்காயின்கிறது ஒரு வகையான பணம். இந்த பணம் காசு அப்படிங்கிறது ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. ஆதி காலத்தில் பணம் இல்லை, பணம் காசெல்லாம் இல்லாதப்ப என்ன பண்ணாங்க, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிட்டாங்க. பண்ட மாற்று முறை, பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதை கமாடிட்டி மணின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கமாடிட்டி மணி பொருளை கொடுத்து பொருளை வாங்கி அதுவே ஒரு பணமாக கருதப்பட்டு வந்த காலத்தில் அப்புறம் அதில் உள்ள சிரமங்கள்லாம், ஏன்னா ஒரு பொருளுக்கு உள்ள விலையை இன்னொரு பொருளோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது, அந்த பொருளை சேமித்து வைக்க முடியாது, பொருளை கொண்டு போகிறதுல உள்ள சிரமங்கள், இவைகளெல்லாம் பார்க்குறப்ப இந்த பார்ட்டர் சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிட்டு, சரி ஒரு பொருளை விற்கிறப்ப வாங்குறப்ப நடுவில் ஒன்று தேவை, ஒரு பணம் காசு வேணும் அப்படிங்கிறனால காயின் வந்தது. அதாவது காசு, செதுக்கப்படாத காசு. ஏதோ ஒரு உலகத்தில் குறிப்பாக ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல்னு சொல்லக்கூடிய தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களில் வெட்டி அதை ஒரு காசாக கொடுத்தாங்க. அந்த காசு ஒரு சீரான உருவம் பெற்றிருக்காது, அன்காயின்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த காசை கொஞ்சம் அழகாக செதுக்கி யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ஸ்டாண்டர்டு சைஸு, ஸ்டாண்டர்டு வெயிட்டோடு இருக்கிற மாதிரி பண்ணாங்க. ப்ரிஷியஸ் மெட்டல்லேருந்து, ஏன்னா தங்கம் வெள்ளியெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது அரிதாக இருந்தனால மற்ற மெட்டல்களில், மற்ற உலோகங்களில் இந்த காயின்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது செப்பில் வந்தது, அலுமினியத்தில் வந்தது, நிக்கலில் வந்தது, அப்புறம் கலப்பு உலோகங்களில் வர ஆரம்பிச்சது. அந்த காயினில் என்ன சிரமம்னு கேட்டிங்கன்னா வெயிட்டு தான். அதனுடைய எடை ஒரு பிரச்சனையாக இருந்தனாலையும், உலோகங்கள் கிடைப்பதில் அரிதாக இருந்தனாலையும் பேப்பர் கரன்சிக்கு மாறினாங்க. ரூபா நோட்டாக வந்தது. அப்புறம் கம்ப்யூட்டரு, நெட்வொர்க்கு இதெல்லாம் வரதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த கரன்சி பிளாஸ்டிக் கரன்சியாக மாறிச்சு. ஆக கமாடிட்டி மணியாக இருந்தது அன்காயின்டாக இருந்தது காயினாக மாறி அப்புறம் பேப்பர் கரன்சி ஆகி அப்புறம் இப்போ பிளாஸ்டிக் கரன்சியாக வந்துருச்சு. இப்போ சமீப காலத்தில் இந்தியாவில் உங்களை பார்த்துருப்பீங்க, எங்கே பார்த்தாலும் டிஜிட்டல் கரன்சின்னு ஒரு பேச்சு வர அடைய ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன, இப்போ டிஜிட்டல் கரன்சினா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஆக்சுவல் அது நோட்டாக இருக்கட்டும் அல்லது காயினாக இருக்கட்டும், வங்கியில் போடுறத அதை மாற்றங்கள் செய்ய போகிறப்ப எலக்ட்ரானிக் உதவியோடு அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றக்கூடிய தன்மை பெற்றதுனால அது எலக்ட்ரானிக் கரன்சி அல்லது டிஜிட்டல் கரன்சின்னு ஆச்சு. இப்படி இருந்த இந்த பணம் காசு இப்போ இன்னொரு உருவம் பெற்றிருக்கு. அதுதான் கிரிப்டோ கரன்சி அல்லது டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லலாம். கிரிப்டோ கரன்சினா என்ன, எப்போ உருவானது, யாரால் உருவாக்கப்பட்டது, எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு பார்ப்போம். கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பின்னால் பார்ப்போம். அதுக்கு முன்னால் இந்த கிரிப்டோகிராஃபி ஒரு தொழில்நுட்பத்தின் கீழே வரப்பட்ட இந்த காயின் முதல் வகையான காயின் தான் பிட்காயின். இதில் நிறையா வகை வந்திருக்கு. இந்த முதல் வகையான காயின் பிட்காயின். பிட்காயின் அப்படிங்கிறது 2009 உருவாக்கப்பட்டது. இது யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சந்தோஷி நாக்கமோட்டோ அப்படின்னு ஒரு ஜப்பானியர். ஆனால் அவர் ஒருத்தரா அல்லது பல பேர் சேர்ந்தவங்களான்னு தெரியாது. ஏன்னா இது வந்து ஒரு இமேஜினரி வர்ச்சுவல் பர்சன். நமக்கு உண்மையிலேயே அவர் அது மாதிரி ஆள் இருந்தாரான்னு தெரியல. ஆனால் அது அவரால் உருவாக்கப்பட்டதாக அல்லது அவர்களால் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த பிட்காயின் முதலாக 2009 உருவாக்கின இந்த சந்தோஷி நாக்கமோட்டோங்கிறவர் அல்லது அவங்க இதை வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி அல்லது கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கரன்சியை வச்சு என்ன பண்ணுறது? ஆன்லைனில் பொருள் வாங்கலாம். இந்த கரன்சியை பயன்படுத்துறதுக்கு இடைத்தரகர்கள் தேவையில்லை, அல்லது இன்டர்மீடியட் சொல்லக்கூடிய வங்கிகள் தேவையில்லை. நான் விற்கலாம், நீங்கள் வாங்கிக்கலாம். இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு மத்தியஸ்தர்கள் தேவையில்லை. எப்படி இன்னும் இருக்கிற வங்கிகளை மேற்பார்வைப்படுவதற்காக சென்ட்ரல் பேங்க்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ இந்தியாவில் இருக்கிற மாதிரியோ அல்லது யூஎஸில் இருக்கிற ஃபெடரல் ரிசர்வ் போரியோ எந்த விதமான ஒரு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியும் தேவையில்லை. யார் வேணாலும் விற்றுக்கலாம், யார் வேணாலும் வாங்கிக்கலாம். அது அவங்களுக்குள்ள நடக்கக்கூடியது. இதை கண்காணிப்பதோ அல்லது சட்ட விசிட்டங்களை நிர்ணயிப்பதோ யாரும் கிடையாது. இந்த வகையாக உருவாக்கப்பட்ட 2009 உருவாக்கப்பட்ட இந்த பிட்காயின் பல வகையில் உயர்ந்து இன்றைக்கி அதனுடைய மதிப்பு கணக்கில் அடங்காமல் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ எல்லார் கவனமும் அது மேலே திரும்பியிருக்கு. 2011 $30 ஒரு பிட்காயின் அப்படிங்கிறது $30 சமமாக இருந்தது. இன்றைக்கி $5000 கிட்டத்தட்ட வந்துருச்சு. அதாவது இந்திய ரூபாயில் கணக்கிடுறதா இருந்தால் 3 லட்சம் ரூபாய்க்கு. ஸோ எல்லாருக்கும் ஆசை இந்த பிட்காயினை வாங்கிக்கலாமா அப்படின்னு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பிட்காயின்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அது ஒரு பேப்பரோ அல்லது காயினோ அல்ல. அப்போ என்ன? இது ஒரு எழுத்துக்களாலும் எண்களாலும் உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட். இந்த பிட்காயினை எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அல்லது வேலட்னு சொல்லுவாங்க. நம்ம பேக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி இல்லை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிட்காயினை நீங்கள் அந்த பிட்காயின் விற்கிற அந்த எக்ஸ்சேஞ்சு மூலம் நீங்கள் வாங்குறதா இருக்கும் பட்சத்தில் அதை அவங்களுடைய வெப் சர்வரில் ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வேண்டாம், நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்வொர்க்கில் ஆன்லைனில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்களாக ஒரு வேலெட்டை உருவாக்கி, அதாவது ஒரு பர்ஸை உருவாக்கி அதில் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம், நெட்வொர்க்கில் வச்சுருந்தா அது வந்து ஹேக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய ஒரு யூஎஸ்பி டிரைவில் பென் டிரைவில் இந்த ஃபைலை பத்திரமா வச்சுக்கலாம். இந்த பணங்கிறது ஒரு டிஜிட்டல் ஃபைல் மாதிரி தான். இந்த பணத்தை உருவாக்குனவங்க நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை வரைக்கும் தான் அதை வச்சுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த எண்ணாலும் எழுத்தாலும் உருவாக்கப்பட்ட இந்த பிட்காயின் 2,10,000 காயினாக தான் அதை வச்சுக்க முடியும், அதுக்கு மேலே வச்சுக்க முடியாதுன்னு ஒரு நிர்ணயம் பண்ணிட்டாங்க. இது நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது வந்து கிரிப்டோகிராஃபி அப்படின்னு ஒரு தொழில்நுட்பத்தின் கீழே உருவாக்கப்பட்டது. அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் வச்சுருக்கிற இந்த பிட்காயினை ஒரு கிரிப்டோகிராஃபியில் வைக்கிறப்ப அப்படிங்கிறப்ப உங்களுடைய கம்ப்யூட்டரில் வச்சுக்கலாம், அல்லது உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோனில் வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் ஒருடைய சாதாரண ஒரு டேப்லெட்டில் வச்சுக்கலாம், இல்லை க்ளவுடில் வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கப்படுகின்ற இந்த பிட்காயின் பத்திரமா இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வரைக்கும் பார்த்த இந்த நிகழ்வுகளை இது வரைக்கும் பார்த்தப்ப பிட்காயின்னா என்னன்னு பார்த்துருக்குறோம் இல்லையா, இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வாரம் மீண்டும் பார்ப்போம்.
நம் சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக பாதுகாக்கலாம், மாசுபடாமல் காத்துக்கொள்ளலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு வாரமும் டாக்டர் வின்சென்ட் அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கும் சில தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். இன்று பிப்ரவரி 28ஆம் தேதி தேசிய அறிவியல் தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பொதுவாக தேசிய அறிவியல் தினம் என்பது நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சியும் ஏற்பட்ட முன்னேற்றங்களும் அதற்கு அறிவியல் தொழில்நுட்பங்கள் எந்த அளவிற்கு உதவியது, அதற்கு காரணமாக இருக்கின்ற அறிஞர்களை, விஞ்ஞானிகளை போற்றுகிற வகையில் இந்த தினத்தை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே ஒரு நாடு வளர வேண்டுமென்றால் அறிவியல் வளர்ச்சியில் எந்த அளவிற்கு அது மேல் நோங்கி இருக்கிறதோ அதை பொறுத்து அந்த நாட்டினுடைய வளர்ச்சி அமைகிறது என்று சொல்வார்கள். இன்று நாம் வளர்ந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து நாடுகளுமே அறிவியல் தொழில்நுட்பத்தில் மிகவும் பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் எந்த ஒரு நாடு அறிவியல் தொழில்நுட்பத்தில் அதிக மேம்பாடு பெறுகிறதோ அதைத்தான் வளர்ந்த நாடுகள் என்று சொல்கிறார்கள். நாம் நம்முடைய நாட்டையும் அந்த அளவிற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நாம் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். வருகிற காலங்களில் நம்முடைய நாடு ஒரு வளர்ந்த நாடாக உருவாகி கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் எதை அடிப்படையாக அமையும் என்றால், எந்த அளவிற்கு அறிவியல் தொழில்நுட்பத்தில் நம்முடைய கவனத்தை செலுத்துகிறோம், திட்டங்களை தீட்டுகிறோம், அதை பொறுத்துதான் அத்தகைய சூழல் வாய்க்க பெறுவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் பல வளர்ச்சிகள், அதுக்கு காரணம் அறிவியல் தொழில்நுட்பம். இன்று பால் உற்பத்தியில் நாம் தன்னிறைவோடு இருக்கிறோம் என்று பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதனால் அதனுடைய பின்னணியில் இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பங்கள் எந்த அளவிற்கு ஒயிட் ரெவல்யூஷன் என்று சொல்கிறோமே, வெண்மை புரட்சி என்று சொல்கிற அளவிற்கு நம்முடைய அறிவியல் தொழில்நுட்பம், அறிஞர்கள் செய்த அந்த அழகான சேவை இன்றைக்கு நமக்கு தேவையான அந்த பால் உற்பத்தியை நாம் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் முன்னேறி இருக்கிறோம் என்பது இந்த நாளுக்கு கிடைத்த வெற்றியாக நாம் நினைக்கின்றோம். அதை நினைத்து அதற்கு காரணமாக இருந்தவர்களை, விஞ்ஞானிகளை நாம் பாராட்ட வேண்டிய காலகட்டம் இது. இன்னொன்று, நம்முடைய நாடு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருக்கிறது என்று நாம் பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் பல மேலை நாடுகளில் உணவு பற்றாக்குறை என்பது நிலவிக் கொண்டிருக்கிற ஒரு உண்மையான விஷயம் என்பதை பல நேரங்களில் நாம் அறியாமல் இருக்கிறோம். ஏனென்றால் அந்த உணவு என்பது நமக்கு இன்று கூட கிடைத்து கொண்டிருக்கிறதன் காரணமாக அதை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்தியாவில்தான் இந்த அறிவியல் தொழில்நுட்பம் மூலம் ஏற்பட்டிருக்கிற அந்த முயற்சியில் நம்முடைய நாடு உணவு தன்னிறைவு பெற்றில் பெருமையோடு இருந்து கொண்டிருக்கிறது. ஹெல்த் செக்டார் என்று சொல்வார்களே, நம்முடைய மருத்துவத்துறையிலும் நம்முடைய நாடு பல முன்னேற்றங்களை சந்தித்திருப்பதற்கு காரணம் இந்த அறிவியல் தொழில்நுட்பம் என்பதுதான். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நம் நாட்டில் இருக்கின்ற ஹெர்பல் பிளான்ட் என்று சொல்லுகிறார்களே, மூலிகை செடிகள், அதன் மூலம் உருவாகிற மருந்துகள் எத்தகைய நோயையும் குணப்படுத்துகிற அளவிற்கு
அந்த முயற்சியில் நம்முடைய விஞ்ஞானிகள் பல விஷயங்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்பதும் இந்த அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த தினத்தை குறிப்பாக ஒருவருடைய பிறந்த நாளை அடிப்படையாக வைத்து கொண்டாடுகிறோம். சர் சி வி ராமன் என்று சொல்லப்படுகிற அந்த அருமையான விஞ்ஞானியினுடைய பிறந்த நாள் தினத்தை தான் நம்முடைய நாடு அறிவியல் தொழில்நுட்ப நாடாக நேஷனல் சயின்ஸ் டே என்று சொல்கிறார்களே, தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடி கொண்டிருப்பதற்கே காரணம் அவர் கொடுத்த அந்த சித்தாந்தங்கள். இன்றைக்கு தொலைதூர பல விஷயங்களுக்கு, தொழில்நுட்பங்களுக்கு, தொலைதூர தொழில்நுட்பங்களுக்கு அவருடைய அந்த கண்டுபிடிப்புகள் தான் காரணமாக இருந்ததனுடைய விளைவாக இன்றைக்கு உலகம் முழுவதுமே அவருடைய கோட்பாடை பயன்படுத்தி இன்றைக்கு பல தொழில்நுட்பங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது எப்பொழுதுமே தி அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு நாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக நான் குறிப்பிடுகிற இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பதே இன்றைக்கு எதனால் சாத்தியமாக கொண்டிருக்கிறது என்றால், தி அறிவியல் தொழில்நுட்பங்களை அடிப்படையாக வைத்து ஏற்கனவே பல இடங்கள் சீர்கெட்டு இருக்கிற இடங்களை சீர்படுத்துவதற்கு இத்தகைய தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது சுற்றுச்சூழலை சுத்தமாக கூடிய அந்த தொழில்நுட்பங்கள் இந்த அறிவியலினால் உருவாகியிருக்கிறது என்பது நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தி அறிவியல் மனப்பான்மை என்பது பல நேரங்களில் மனித சமுதாயத்தை ஆட்டி படைக்கிற விஷயம் என்னவென்று கேட்டால் மூட நம்பிக்கைகள். அந்த மூட நம்பிக்கைகள் சில நேரங்களில் நம்மளை முடக்கி விடுகிறது என்பதும் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஆனால்தான் இந்த அறிவியல் மனப்பான்மையோடு தி சயின்டிஃபிக் அப்ரோச் என்று சொல்வார்களே, அறிவியல் கண்ணோட்டோடு செய்யப்படுகிற எந்த ஒரு விஷயங்களுமே ஒரு தனி நபருக்கும் ஒரு நாட்டிற்கும் மிக உகந்ததாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் இந்த தினத்திலிருந்து நாம் குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், நம்முடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் அறிவியல் மனப்பான்மை, அறிவியல் அணுகுமுறை, அறிவியல் தொழில்நுட்பம், இது போன்ற விஷயங்கள் நமக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தந்து கொண்டே இருக்கும் என்பதை உணர்கிற பொழுது நம்முடைய ஒவ்வொரு முயற்சியும் அறிவியலை அடிப்படையாக அமைத்து அதன் மூலம் பல வெற்றிகளை நாம் பெறுவதற்கு அது வாய்ப்பாக அமையும். அவ்வாறு அமைகிற பொழுது இந்த நாளுக்கு ஒரு தனித்தன்மையே இருக்கிறது. ஏனென்றால் இன்று கூட பல பாடத்திட்டங்கள் இருக்கிறது. பயோடெக்னாலஜி என்று சொல்கிறோம், பயோகெமிஸ்ட்ரி என்று சொல்கிறோம், ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் என்று சொல்கிறோம். இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்லாம் ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தை, மனப்பான்மையை, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இளைஞர்கள் மனதில் இருக்கின்ற கிரியேட்டிவ் திங்கிங் என்று சொல்வார்களே, இனோவேஷன் என்று சொல்வார்களே, அவற்றை எல்லாம் தட்டி எழுப்புகிற ஒரு தாரக மந்திரமாக இந்த அறிவியல் மனப்பான்மை அமைகிற பொழுது நம்முடைய இளைஞர்களால் பல வளர்ச்சிகள் நம் நாட்டிற்கு வருவதற்கு இது வாய்ப்பாக அமையும். அதனால்தான் இத்தகைய பாடத்திட்டங்களை வைத்து படிக்கிற பொழுது இன்றைக்கு அறிவியல் ரீதியான ஒரு பாடத்திட்டங்கள் இன்றைக்கு பல வகையில் விரும்பப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நம் நாட்டில் படித்த பல மாணவர்கள் மேலை நாடுகளில் சென்று பெரிய பெரிய ஆராய்ச்சியாளராக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது நம்முடைய நாடு இந்த தினத்தை இன்னும் குறிப்பாக, இன்னும் அதிகமாக சிறப்பாக கொண்டாடுகிற பொழுது நம்முடைய குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள் அனைவருமே ஒரு அறிவியல் மனப்பான்மையில் வருகிற பொழுது மூட நம்பிக்கைகள் அகன்று ஒரு விசாலமான பார்வை உருவாகி நிச்சயமாக இந்த நாட்டிற்கு
இந்த தேசத்திற்கு ஒரு நல்ல சூழலை உருவாக்கும் என்பதை வைத்து பார்க்கிற பொழுது, அதிலும் குறிப்பாக நம்முடைய சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்து பாதுகாப்பதற்கு இது போன்ற அறிவியல் தினங்கள் நிச்சயமாக வழிவகுக்கும் என்பது போல நிச்சயமாக நம்முடைய சுற்றுச்சூழல் ஒரு பெரிய நல்ல முன்னேற்றத்தையும் அதன் மூலம் நம்முடைய நாட்டிற்கு ஒரு பெரிய வளர்ச்சியும் வருவதற்கு அது வாய்ப்பாக அமையும்.